ஹாய் வணக்கம். கோஸ் முருங்கைக்காய் இந்த காம்பினேஷனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு கோஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒரே ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸு முருங்காய், ஒரே ஒரு தக்காளி, 2 பல்லு பூண்டை தட்டி வச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோஸை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு பெருசாக வேறு எந்த பொருளும் தேவையில்லை. இது மட்டும்தான். இதிலே சூப்பராக செய்யலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளித்து பூண்டை தட்டி போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கோஸை சேர்த்து முருங்காவை சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றணும். இந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு ஊற்றினா போதும், நிறைய தண்ணி வேண்டாம். மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் முருங்கைக்காய் மட்டும் நல்லா வெந்திருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு, கட் பண்ணி போட வேண்டாம், பிழிஞ்சு விட்டுட்டு அதையும் நல்லா கலந்து மூடி வச்சு கொஞ்ச நேரம் அந்த தக்காளியை வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் திறந்து நல்லா கலரி கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி தூவிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.